உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பங்குனி மாத பிரதோஷத்தை ஒட்டி பெருநந்திக்கு 12 வகையிலான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மஞ்சள், சந்தனம், பால், இளநீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தியம்பெருமானை தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ராணுவ பயிற்சி கல்லூரி சார்பில் நடைபெற்ற குதிரையேற்ற போட்டிகளில் பெண் அதிகாரிகள் மற்றும் வீராங்கனைகள் தங்களது வீரத்தை வெளிப்படுத்தினர். ஹைஜம்ப் உள்ளிட்ட சாகசங்களில் 40க்கும் மேற்பட்டோர் அசத்தியதை பார்வையாளர்கள் கண்டு வியந்தனர். கோவையில் சூலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் சூலூர், கருமத்தம்பட்டி, கணுவாய், தடாகம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்துக்கும் மேலாக கனமழை கொட்டியது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் நிலையில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 74,800 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அண்ணமால் கல்லூரி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த நபரிடமிருந்து இந்த பணம் கைப்பற்றப்பட்டு வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதேபோல பிரயன் நகர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னம் பொறிக்கப்பட்ட மஞ்சள் பைகள், விசில் மற்றும் ஏராளமான பரிசுப் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு பேருந்தின் ஓட்டுநருக்கு ஆலம்பட்டி அருகே திடீரென இடதுகால் செயலிழந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடல்நலம் குன்றிய நிலையிலும் சாதுரியமாக செயல்பட்ட ஓட்டுநர் சரவணன் பேருந்தை சாலையோரம் நிறுத்தி 26 பயணிகளின் உயிரை காப்பாற்றிவிட்டு மயங்கி விழுந்தார். நடத்துனர் மற்றும் காவலர்கள் உதவியோடு அவர் உடனடியாக மீட்கப்பட்டு திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கோவை அவினாசி சாலை ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் நடந்து சென்ற மூதாட்டி மீது இருசக்கர வாகனம் மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இந்த விபத்தின் காட்சிகள் பின்னால் வந்த வாகனத்தின் கேமராவில் பதிவாகியுள்ளன. காயமடைந்த மூதாட்டி கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்தை ஏற்படுத்திய நபர் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை வெள்ளியங்கிரி மலைக்கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் மலையேறி வருகின்றனர். சுயம்பு லிங்கத்தை தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை தினசரி அதிகரித்து காணப்படுகிறது. மேம்பாலத்திலிருந்து முதல் மலை செல்லக்கூடிய படிக்கட்டு வரை ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்று குச்சியை வாங்கி மலையேறி செல்கின்றனர். தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் புதுக்கோட்டையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் முகாமிற்கு வந்தவர்கள் அங்கு வைக்கப்பட்டுள்ள சிறப்பு மனு பெட்டியில் தங்களது மனுக்களை போட்டுவிட்டு சென்றனர். இதேபோல் தருமபுரி, சேலம், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் மக்கள் குறைதீர் முகாம் நிறுத்தப்பட்டு சிறப்பு பெட்டிகள் மூலம் மக்களின் மனுக்கள் பெறப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி ரயில் நிலையத்தில் உள்ள பெயர் பலகைகளில் இந்தியில் எழுதப்பட்டிருந்த பெயரை அடித்த 10க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். தமிழர் விடுதலைக் கழகம், தந்தை பெரியார் திராவிடக் கழகம், மே 17 இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் இந்தி மொழிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தி பெயர் அளிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ரயில் நிலைய வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி இடையிலான விரைவு ரயில் உட்பட பல்வேறு ரயில்களில் எக்கனாமிக் வகுப்பு பெட்டி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதனால் மிகுந்த அசௌகரியத்தை உணர்வதாக பயணிகள் கூறுகின்றனர். இந்த M1 மூன்றடுக்கு குளிர்சாதன பெட்டியில் 80 இருக்கைகளை திணித்திருக்கின்றார்கள். மக்கள் படுப்பதற்கோ பகல் நேரங்களில் உட்காருவதற்கோ போதிய இடவசதி இல்லாமல் எக்கனாமிக் கோச்சை நாங்கள் கன்னியாகுமரி வண்டியில் இணைத்திருக்கின்றோம் என்று பெயர் சொல்லும் அளவுக்கு அந்த பெட்டியை இணைத்து மக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகின்றார்கள். கன்னியாகுமரி ட்ரெயினில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு M1 ஒரு இது கொடுத்துருந்தாங்க, ஒரு சீட் கொடுத்துருந்தாங்க. அப்போ நாங்கள் ஏறலாம் உள்ளே போய் பார்த்தா சரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போகலாம் பார்த்தா அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே நெருக்கமாக இருக்குது. எல்லாமே எய்த்தாப்பில் ஒரு எண்ணி அடிக்கிற மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு சீட்டு நெருக்கி இருக்கிறதுனால என்னால் மேற்கொண்டு அதை ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன்.
கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடியில் உள்ள 450 ஆண்டு பழமையான பழைய பள்ளி அப்பா திருத்தலத்தில் மும்மத பிரார்த்தனை மற்றும் பிரம்மாண்ட சமபந்தி விருது விமர்சையாக நடந்தது. அனைத்து மதத்தினரும் ஒன்றிணைந்து வழிபடும் திருத்தலமாக விளங்கும் இந்த இடத்தில் ஆண்டுதோறும் மார்ச் 3வது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் சர்வமத பிரார்த்தனை மற்றும் சமபந்தி விருது நடைபெறும். அந்த வகையில் நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று விருந்தை ருசித்தனர். ஆவணமின்றி கொண்டு செல்லும் ரொக்கப்பணத்தின் அளவை அதிகரிக்க தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் கையில் பணம் எடுத்து செல்லும் அளவை 50,000 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று தமிழக கேபிள் டிவி தொழில்சார் பேரவை மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது நடைமுறையில் இன்னைக்கு 50,000 என்பது மிக குறைவான அமௌண்ட். 5 லட்சம் ரூபாய் வரை ஒரு அலோவ் பண்ணாதான். கரூர் நெரிசல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி டெல்லி சென்றார். தவிக தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டு 3வது முறையாக விசாரணை நடைபெற்ற நிலையில் கரூர் மாவட்ட திமுக செயலாளரும் எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்திலிருந்து ஏர் இந்தியா விமானம் மூலமாக செந்தில் பாலாஜி டெல்லி சென்றார். தமிழ்நாடு பாஜகவின் தேர்தல் அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கட்சி தலைமைதான் வெளியிடும் என்றார். அதனால காங்கிரஸ் திமுக மாதிரி குழப்பமும் இல்ல, கம்யூனிஸ்டுகள் இப்போ குழம்பிக் கொண்டு இருக்கிற மாதிரி எந்த குழப்பமும் எங்கிட்ட இல்ல. நாங்க தெளிவா இருக்கிறோம். ஒரே ஒற்றை நோக்கம், திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சி பகுதியில் உள்ள எம்எல்ஏ அலுவலகம் வருவாய்த்துறையினரால் பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மானாமதுரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பொது இடங்களில் வைக்கப்பட்ட அரசியல் கட்சியினரின் விளம்பர பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகள் வருவாய்த்துறையினரால் அகற்றப்பட்டன. சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும் நிலையில் ஒவ்வொரு தொகுதியிலும் 3 பறக்கும் படைகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் குறித்து அனைத்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் குமரகுருபரன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 24 மணி நேரமும் புகார்களை அளிக்க கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை அறிவித்தார். 48 லைன்ஸ் இப்போ ஆபரேஷன்ல இருக்கு. அவங்க மூவ்மெண்ட்ல உள்ளக்கூடிய குட்ஸ் ஏதாவது கேஷ் மூவ்மெண்ட் பிடிச்சாங்கன்னா டாக்குமெண்ட் இருந்ததுன்னா இட் வில் பி ரிலீஸ்ட். இல்லைன்னு சொன்னாங்கன்னா சீசர் பண்ணிடுவாங்க. திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூர் அருகே முன்னால் சென்ற கார் மீது பின்னால் அதிவேகத்தில் வந்த கார் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் தப்பியோடிய நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் தொரப்பள்ளி, முதுமலை, நெலாக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் பெய்த இந்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். குன்னூர் அருகே அருவங்காடு ஜெகதளா கிராமத்தில் அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆலங்கட்டி மழை பெய்தது. வீட்டு கூரைகள் மீது சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்து எட்டி பார்த்த பொதுமக்கள் ஆலங்கட்டி மழையை கண்டு வியப்படைந்தனர். சிறுவர்கள் ஆசையுடன் ஆலங்கட்டியை கையில் எடுத்து வீசி விளையாடி மகிழ்ந்தனர். ஓசூர் அருகே ஜிமங்கலம் மற்றும் திருச்சிப்பள்ளி ஆகிய இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 44,07,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கர்நாடகாவைச் சேர்ந்த மஞ்சுநாத் என்பவரிடம் 41,50,000 ரூபாயும், வேணுகோபால் என்பவரிடம் 2,57,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அந்த பணம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தவிக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் இஸ்லாமியர்களின் முறைப்படி நோன்பு மேற்கொண்டார். நேற்று ஒரு நாள் முழுவதும் நோன்பு இருந்த அவர் மாலை நோன்பை நிறைவு செய்தார். திருச்செங்கோட்டில் உள்ள தனியார் உணவு விடுதியில் இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிதம்பரம் அருகே ஊருக்குள் உலவும் முதலையை பிடிக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சிதம்பரம் அருகே இரவு நேரத்தில் சாலை நடுவே உலா வந்த ராட்சத முதலையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சாலையில் முதலை சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் கவனம் பெற்று வருகிறது. வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பி போது நீங்க வேற திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பெயிண்ட் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நிஜாமுதீன் என்பவருக்கு சொந்தமான கடையில் ஏற்பட்ட விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. உதகையில் மாரியம்மன் கோவில் திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் காந்தாரா திரைப்படத்தில் வருவதைப் போல பஞ்சுருடி வேடமிட்ட கலைஞர்களின் நடனம் உள்ளிட்டவை அரங்கேறின. அம்மனின் திருத்தேர் ஊர்வலத்தின் போது இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. புலி வாகனத்தில் மாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வடாகம் வைத்தியநாத சுவாமி கோவிலில் பங்குனி தேய்பிறை பிரதோஷம் கோலாகலமாக நடைபெற்றது. லிங்க வடிவில் உள்ள மூலவரான வைத்தியநாதருக்கும் அவருக்கு எதிரே விற்றிருக்கும் நந்திய பெருமானுக்கும் சிவகாமி அம்பாளுக்கும் பல வகை நறுமணப் பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நீர்வரத்து குறைந்ததால் மேட்டுப்பாளையம் அருகே சூழல் சுற்றுலா தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. பில்லூர் அணை நீர்த்தேக்க பகுதியில் இந்த சூழல் சுற்றுலா செயல்பட்டு வந்த நிலையில் வறட்சியின் காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. பில்லூர் அணைக்கான தண்ணீர் வரத்து அதிகரிக்கும் வரை இதே நிலை நீடிக்கும் என்றும் கூறப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீகூர் அருகே தேர்தல் பறக்கும் படையின் வாகன தணிக்கையில் காரில் உரிய ஆவணங்கள் என்று எடுத்துச் செல்லப்பட்ட 1 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோன்று திருப்பூர் மாவட்டம் கடலைக்குளம் பகுதியில் நடந்த சோதனையில் மாதனூர் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜோதி ராமலிங்க ராஜாவின் காரிலிருந்து 1 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆந்திராவிலிருந்து உரிய ஆவணங்கள் என்று எடுத்து வரப்பட்ட 1,69,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. தேனி, அல்லிநகரம், அன்னஞ்சி, அரண்மனைப்புதூர், வடபுதுப்பட்டி, பழனிசெட்டிப்பட்டி, வீரபாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் மழையால் வெப்பம் தணிந்தது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதிகளில் கொட்டி தீர்த்த ஆலங்கட்டி மழையால் அந்த பகுதியை பனிப்பிரதேசம் போல காட்சியளித்தது. பொதுமக்கள் அவற்றை கையில் எடுத்து பார்த்து உற்சாகமடைந்தனர். மழையால் அந்த பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நாகையில் நெல் மூட்டைகளுடன் ஒரு வாரமாக காத்திருக்கும் லாரிகளால் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ரயில் இயக்கம் குறைவாக உள்ளதால் 250க்கும் மேற்பட்ட லாரிகள் சாலையோரம் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டு புத்தூர் ரவுண்டானா பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அன்லோடிங் ஆயிட்டுனா உங்களுக்கு சென்டர்ல இருந்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அன்லோடு ஆகாத இருக்கிறதுனால சென்டர்லயும் நெல் தங்குது. ஏற்றிட்டு வர வண்டிகளும் ஒரு வாரமா நிக்குது. 400 லாரி நிக்குது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக திருவாரூர் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியிருந்த சுமார் 50,000 நெல் மூட்டைகள் சேமிப்பு கிடங்குகளுக்கு மாற்றப்பட்டுள்ளன. சேமிப்பு கிடங்குகளுக்கு எடுத்து செல்ல லாரிகள் வராததால் நெல் மூட்டைகள் தேங்கி கிடந்தன. இதனால் புதிய நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய முடியாத நிலை இருந்தது. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் இடையார்நத்தம் பகுதியில் உள்ள அரசு சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்பப்பட்டுள்ளன. என்டிஏவில் விஜய் இணைகிறாரா என்ற கேள்விக்கு அண்ணாமலை பதிலளித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைவது குறித்து முடிவெடுப்பது எடப்பாடி பழனிசாமி தான் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறிவிட்டதாக அண்ணாமலை தெரிவித்தார். ஆனால் விஜய் அவர்கள் கூட்டணியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னா நாங்களாம் எங்கேயும் சொல்ல அதிகாரப்பூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் நேற்று சொன்னார், முந்தானித்து சொன்னார், யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை.
அதோடு முடிந்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை அடுத்து புதுக்கோட்டை மாநகராட்சியில் கட்சி குறியீடுகளை மறைக்கும்படி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு காலை சிலையில் இருந்து பழைய பேருந்து நிலையம் வரையிலான சாலையில் 28 அடி உயர மின்விளக்கு கம்பங்களில் சூரியனை போன்ற சின்னங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த சின்னங்கள் குறிப்பிட்ட அரசியல் கட்சியை பிரதிபலிப்பதாக கருதப்படுவதால் கிரேன் உதவியுடன் துணிகளை கொண்டு அவற்றை மறைக்கும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் கோவை எக்ஸ்பிரஸ் ரயில் முதன்முறையாக நின்றதை கொண்டாடிய போது பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த ரயில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்வதற்கு இரு கட்சியும் உரிமை கொண்டாடியதைக் கண்டு பயணிகள் சலிப்படைந்தனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4.5 கிலோ வெள்ளி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அரக்கோணத்தில் இருந்து சென்னை வந்த மின்சார ரயிலில் பயணம் செய்த பயணி ஒருவரின் உடைமைகளை ரயில்வே காவல்துறையினரும் ரயில்வே பாதுகாப்பு படையினரும் சோதனை செய்தனர். அப்போது அவரிடம் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 4 கிலோ 527 கிராம் வெள்ளி பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வணிகத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். கோவை வரப்பாளையத்தில் ஊருக்குள் புகுந்த காட்டுப்பன்றிகள் வாழை மரங்கள் மற்றும் விவசாய பயிர்களை சேதப்படுத்தியுள்ளன. தடாகம், பன்னிமடை, கணுவாய், தாடியூர் பகுதிகள் அதிகரித்துள்ள யானை காட்டுப்பன்றிகள் நடமாட்டத்தால் விவசாயிகள் தினமும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். இந்நிலையில் 15க்கும் மேற்பட்ட காட்டுப்பன்றிகள் தோட்டத்தில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. திருச்சி பொன்மலை ஜி கார்னர் ரயில்வே நிலையத்தில் உயர்மட்ட சுழற்பாலம் அமைக்க தடையின்மை சான்று வழங்கியதற்காக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு நன்றி தெரிவித்ததாக மதிமுக எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி மக்களின் 16 ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்ற தான் போராடியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரு நிதின் கட்காரி, இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா, ரயில்வே துறை அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், என் திருச்சி அலுவலகத்தில் பணிபுரிகின்ற சகோதரர்கள், தோழர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் திருச்சி மக்கள் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் கீழக்கரணை பகுதியில் தடுப்பு சுவரை தாண்டி விதியை மீறி சாலையை கடந்த பாதசாரி மீது இளைஞரின் வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. டில்லி குமார் என்பவர் அலட்சியமாக சாலையை கடக்க முயன்றபோது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்ற தனசேகர் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். சென்னை புளியந்தோப்பில் வலி நிவாரணி மாத்திரைகளை தண்ணீரில் கலந்து ஊசி மூலம் செலுத்திக் கொண்ட இளைஞர் உயிரிழந்தார். 20 வயது கல்லூரி மாணவர் ரிஸ்வான் என்பவருக்கு கடந்த சில ஆண்டுகளாக இந்த பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று மருத்துவமனை ஒன்றின் பின்புறம் தனியாக ஊசி செலுத்திக் கொண்டபோது திடீரென மயங்கி விழுந்த ரிஸ்வான் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் பெரியபள்ளிப்பாளையம் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையால் தொடர் விபத்துகள் ஏற்படுவதாக கூறி 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கடையை முற்றுகையிட்டனர். புதிதாக பார் திறக்கப்பட்ட நிலையில் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களால் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 8 விபத்துகள் நடந்திருப்பதாகவும் சமீபத்தில் 2 பேர் பலியானதாகவும் குற்றம் சாட்டிய போராட்டக்காரர்கள் கடையை உடனடியாக அகற்றக் கோரி ஆவேசமாக முழக்கம் எழுப்பினர். விருதுநகரில் கணவரை இழந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிய காவலர் கைது செய்யப்பட்டார். அப்பெண்ணிடம் 80 லட்சம் ரூபாய் வரை பறித்ததாக புகார் அளிக்கப்பட்டதில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவலர் சுந்தராஜ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதையடுத்து கடந்த 4 மாதங்களாக தலைமறைவாக இருந்த அவரை சிவகங்கையில் வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர். கைதான சுந்தராஜ் மீது ஏற்கனவே 2 பெண்கள் புகார் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மேம்பாலம் அருகே 2 பைக்குகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2.5 வயது பெண் குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த தாய் அனிதாவின் கருவில் இருந்த 6 மாத சிசுவும் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய மர்ம நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி அருகே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் ஆம்புலன்ஸில் கர்ப்பிணிக்கு பெண் குழந்தை பிறந்தது. தடியாபுரம் பகுதியைச் சேர்ந்த அபிதா ஜெர்லினுக்கு பிரசவ வலி ஏற்பட்டதைத் தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்டார். ராமையன்பட்டி அருகே சென்றபொழுது ஆம்புலன்ஸிலேயே பெண் குழந்தை பிறந்தது.
திருவாரூரில் சாலையில் கிடந்த 50,000 ரூபாயை எடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த முதியவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. 74 வயதான சுந்தரமூர்த்தி என்பவர் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் அலுவலக உதவியாளராக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் சாலையில் சிதறி கிடந்த 50,000 ரூபாயை கண்டெடுத்த அவர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். அதை காவலர்கள் உரியவரிடம் ஒப்படைத்தனர். பணத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சுந்தரமூர்த்தியின் நேர்மையை பலரும் பாராட்டினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சி குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் கடும் புகையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையொட்டி குப்பை கிடங்கு அமைந்துள்ள நிலையில் தீ விபத்தில் அதிக அளவு கரும்புகை வெளியேறியதால் மக்கள் சிரமம் அடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். ஈரோட்டில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் விதமாக கூமாப்பட்டி தங்கப்பாண்டி ஸ்டைலில் தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஏங்க ஓட்டு போடலாம் வாங்க என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட பேனர்கள் சாலையில் வைக்கப்பட்ட நிலையில் அவை மக்களின் கவனத்தை பெற்றன. அனைவரும் ஒன்று வாக்களிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இன்னைக்கு நாங்க பேனர் வச்சிருக்கோம். ஏங்க அனைவரும் வாக்களிக்க வாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடியில் திருவிழா வரவு செலவு குறித்த கேள்வி கேட்ட 10 பேரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாக புகார் அடைந்துள்ளது. சந்தேகத்தின் பேரில் கணக்கு கேட்டதால் தங்கள் மீது உள்நோக்கத்துடன் இத்தகைய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே கிராம நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். உரிய விசாரணை நடத்தி தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரியுள்ளனர். சென்னை சென்ட்ரலில் உரிய ஆவணங்கள் இல்லாத சுமார் 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கண்காணிப்பு பணியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரை பிடித்து சோதனை செய்தபொழுது நாகப்பன் மோகன் என்ற நபரிடம் இருந்து இதை கைப்பற்றினர். அவரிடம் இருந்து மொத்தம் சுமார் 4.5 கிலோ எடையுள்ள வெள்ளிப் பொருட்கள் சிக்கின. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் டாஸ்மாக் அருகே குளிர்பான கடையில் தடை செய்யப்பட்ட 86 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் மேற்கொண்ட ஆய்வில் இவை மூட்டை மூட்டையாக சிக்கின. தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்ததாக 2 கைது செய்யப்பட்டனர். கடலூரில் நடிகர் பாலா மற்றும் நடிகை அபர்ணா தாஸ் பங்கேற்ற மொபைல் ஷோரூம் திறப்பு விழாவில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கண்ணாடி உடைந்தது. ஷோரூம் திறக்கப்பட்ட நிலையில் சினிமா நட்சத்திரங்களிடம் புகைப்படம் எடுக்க ஏராளமான பொதுமக்கள் திரண்டனர். நெரிசல் காரணமாக கடையில் இருந்த கண்ணாடியும் உடைந்தது. மேலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பவுன்சர்களுக்கும் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்களுக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. திருச்செங்கோட்டில் விஜய் மற்றும் அருண்ராஜ் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட பாத்திரங்கள் கைப்பற்றப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே தாவேக தலைவர் விஜய் மற்றும் அருண்ராஜ் படங்களின் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட சுமார் 250 எவர் சில்வர் பாத்திரங்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். வரக்கூராம்பட்டி அரசு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் ஒரு வீட்டில் பாத்திரங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வந்த ரகசிய தகவலை அடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 4 மூட்டைகளில் பாத்திரங்கள் இருந்தது கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன. மதுரையில் குடிநீர் கேட்டு ஏராளமான பெண்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. கீரைத்துறை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வில்லாபுரம் விமான நிலையம் சாலையை மறித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்டதாக ஆட்டு வியாபாரியிடம் 54,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலப்பாளையம் பகுதியில் வாகன சோதனையில் அதிகாரிகள் ஈடுபட்டிருந்த போது வாகனம் ஒன்றை நிறுத்தி ஆய்வு செய்தனர். அப்போது ஆட்டு வியாபாரி நல்லத்தம்பியிடம் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 54,000 ரூபாய் ரொக்கம் இருப்பது கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. காரைக்குடியில் ரயிலில் தவறவிட்ட 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 சவரன் நகை, லேப்டாப் உள்ளிட்டவற்றை ரயில்வே காவல்துறையினர் உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டையை சேர்ந்த பர்வதவர்தினி என்ற பெண் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சிவகாசியிலிருந்து திருமங்கலம் சென்றுள்ளார். ரயிலில் இருந்து இறங்கும் போது அவர் லேப்டாப் பையை தவறவிட்டதை அடுத்து புகாரின் பேரில் காரைக்குடி ரயில்வே காவல்துறையினர் மீட்டுக் கொடுத்தனர்.
குளித்தலை அருகே லாலாப்பேட்டையில் மத்திய துணை ராணுவப் படை மற்றும் அதிரடிப்படை காவலர்கள் கொடி அணிவகுப்பு பேரணி நடத்தினர். வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விதமாக நடைபெற்ற இந்த கொடி அணிவகுப்பு பேரணியை டிஎஸ்பி செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வெயில் தாக்குதலால் அவரை செடிகளில் அழுகை நோய் தாக்கியுள்ளது. அவரைக்காய் ஊடுபயிராக பெயரிடப்பட்டு அறுவடை காலம் தொடங்கியிருக்கக்கூடிய வேளையில் வெயில் தாக்கம் அதிகரித்து செடிகள் கருகுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். 2025ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதுக்கு எழுத்தாளர் தமிழ்செல்வன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற புத்தகத்திற்காக எழுத்தாளர் தமிழ்செல்வனுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை பூர்வீகமாக கொண்ட தமிழ்செல்வன் வெயிலோடு போய், வாளின் தனிமை உள்ளிட்ட பல்வேறு சிறுகதைகள் மற்றும் கட்டுரைகளை எழுதியுள்ளார். திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் பிரதான தொழிலான பின்னலாடை உற்பத்திக்கு தேவையான நூல் விலை கிலோவிற்கு 7 ரூபாய் உயர்த்தப்படுவதாக நூற்பாலைகள் அறிவித்துள்ளன. சர்வதேச போர்ச்சூழலால் ஏற்றுமதி வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த திடீர் விலை உயர்வு திருப்பூரின் ஆடை உற்பத்தி துறையை மேலும் நெருக்கடிக்குள்ளாக்கியிருக்கிறது. பாலிபேக்குங்கிறது எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு இதுதான். இந்த நூலை ரெடி பண்ணி பேக் பண்ணி கடைசியாக அதில் தான் ஃபினிஷிங்காக அனுப்புவாங்க. அது உட்பட எல்லாமே விலை அதிகமாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த நூல் விலை கண்டிப்பாக அதிகம் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் ஆயிருக்குது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் பரபரப்பு நிலவியது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி குடிநீர் நிலையம் திறக்கப்பட்டதாக பாஜக புகார் தெரிவித்த நிலையில் திமுக நிர்வாகிகளுடன் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியது. மோதலை கட்டுப்படுத்த முயன்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பாஜக மாவட்ட தலைவர் தள்ளிவிட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. நேபாளத்தில் ஆன்மீக சுற்றுலாவின் போது ஏற்பட்ட பேருந்து விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் உடல்கள் இன்று தாயகம் கொண்டுவரப்படும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி மற்றும் தேவகோட்டையைச் சேர்ந்த பக்தர்களில் 5 பெண்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்தவர்கள் சித்வான் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இந்திய தூதரகம் மூலம் உடல்களை சொந்த ஊர் கொண்டு வரவும் சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு உதவும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் வனப்பரப்பை அதிகரிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்ட வனச்சரகம் சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசனூர் காடுகளில் கடப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. திருபுவனம் ஏனாதி அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு காடுகளின் முக்கியத்துவத்தை நேரில் அறிந்தனர். சுற்றுச்சூழல் சமநிலை, மரக்கன்று உற்பத்தி மற்றும் காடுகளை பாதுகாக்கும் முறைகள் குறித்து வனத்துறையினரும் பேராசிரியர்களும் மாணவர்களுக்கு விளக்கமளித்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட 3 கிராமங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பழங்குடியின பெண்கள் உதகையில் ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்டனர். 2006 வன உரிமை சட்டப்படி தங்கள் நிலங்களுக்கு அங்கீகாரம் வழங்க வனத்துறை அதிகாரிகள் முட்டுக்கட்டை போடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் கோரிக்கை மனுவை புகார் பெட்டியில் அளித்துச் சென்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 2 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. உடுமலையைச் சேர்ந்த குடும்பத்தினர் அறுவை சிகிச்சைக்காக கோவை மருத்துவமனைக்கு இந்த பணத்தை எடுத்துச் சென்றது தெரியவந்தது. பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகளிடம் மருத்துவ செலவுக்காகவே கொண்டு செல்கிறோம் என இளம்பெண் கண்ணீர் மல்க மன்றாடினார். மருத்துவ ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் பணம் திரும்ப வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரிண்ட் அவுட் எடுத்து வாங்க. எடுத்து வந்துட்டு